கர்த்தரும் ஒரு உயர்ந்த ஒரு ஊழியக்காரியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனை, அந்த மனுஷியை கர்த்தர் துன்பத்தினாலும் உபத்திரவத்தினாலும் ஒடுக்கி அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். துணியை துவைப்பது போல அவனை துன்பப்படுத்தி அவனுக்கு பல உபத்திரவங்களை கொடுத்து பல முறை இதை செய்கிறார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் பல ஊழியர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். சைலண்ட் இயர்ஸை தான் இந்த எலிகூ ஐயா சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 34ஆம் அதிகாரம். எலிகூ ஐயா மனிதர்களை குறித்து பொதுவான பல காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அதுவும் கர்த்தர் மனிதன் தூங்கும் போது கனவை கொடுத்து அந்த மனிதனை வழி நடத்துகிறார். அவன் செய்யும் பாவங்களை விட்டு நீங்கும்படி உவமையாக அவனுக்கு தரிசனங்களை தருகிறார். கனவை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து அந்த மனிதனை வழி நடத்துகிறார். அந்த கனவின் பொருளை அவன் அறியும் போது தன்னுடைய தவறை விட்டு விலகி எரி நரகத்திற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். பாவம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்கிறவன் அல்லது செய்ய போகிறவனை குறித்து கர்த்தர் இப்படியாக அவனை வழி நடத்துகிறார். கர்த்தர் மனிதனை காப்பாற்றும்படியாக தரிசனத்தை தருகிறார் என்று எலிகூ சொல்லுகிறார். மனிதன் அவன் செய்யும் பாவத்தின் நிமித்தம் பயங்கரமான வலியினாலும் வேதனையினாலும் நோய்களினால் தண்டிக்கப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது, ஒரு ஆபத்து நேரிடுகிறது என்றால் அவன் செய்த பாவமே காரணம். அவன் செய்த தீமையின் நிமித்தம் இப்படியாக கர்த்தர் அவனை தண்டிக்கிறார் என்று எலிகூ சொல்லுகிறார். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் சாப்பாட்டையும் விரும்பாமல், தண்ணீர் குடிப்பதையும் விரும்பாமல் அவன் அதையெல்லாம் வெறுப்பான். சாப்பாடும் வெறுத்து போகும், தண்ணீர் கூட வெறுத்து போகும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படும். அதாவது கர்த்தரால் அடிக்கப்படுகிற மனிதன், தண்டிக்கப்படுகிற மனுஷனுக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார். அவன் மாம்சம் இருக்கிறதா என்று, அவனுடைய சதை இருக்கிறதா என்று தெரியும் அளவுக்கு மிகவும் மெலிந்து போய் அவன் எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியும். அந்த அளவுக்கு அவன் நிலை மாறி போகும். அதாவது மிகவும் துன்பத்தை அடைவான் கர்த்தரால் தண்டிக்கப்படுகிற மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய ஆத்துமா பாதாளத்திற்கும் அவனுடைய ஆவி, அவன் பிராணன் சாவுக்கும் ஏதுவாய் இருக்கிறது. அவனுடைய ஆத்துமா சாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தரால் தண்டிக்கப்படுகிற மனிதனுக்கு இப்படி ஆகும் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000ல் ஒருவராகிய சாமாசி பண்ணும் தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனை குறிப்பிடுகிறது. மனுஷகுமாரன் இருக்கிறார் என்பதும் பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிறார் என்பதும் நமக்கு இப்பொழுது தெரியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை. ஆனாலும் அவர்கள் தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயர் அவர்களுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எங்குமே அந்த வார்த்தை இருக்காது. அந்த வார்த்தையின்படி மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாமாசி பண்ணுதல் என்றால் சமாதானம் பண்ணுதல், ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணுதல். அப்படிப்பட்ட சமாதானம் பண்ணுகிற தூதனானவர் அப்படி துன்பப்படுகிற மனிதனுக்கு அனுசாரியாய் இருந்தாரானால், கொஞ்சம் அனுசரணையாக கர்த்தர் வந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிற, கர்த்தரால் அடிக்கப்பட்டு தண்டனையை அனுபவிக்கிற மனிதனிடத்தில் அவர் சற்று உதவியாக இருந்தாரானால், அவர் அவனுக்கு இறங்கி, அந்த மனுஷனுக்கு இறங்கி, அதாவது யோபு ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மனுஷகுமாரனை குறித்து சொல்லுகிறார். சமாதானத்தின் பண்ணுகிற தூதனானவர், சமாதானத்தின் தேவனானவர் என்ற பெயரில் சொல்லுகிறார். அவர் வந்து அந்த மனிதனுக்கு, துன்பப்படுகிற அந்த மனுஷனுக்கு அனுசரணையாய் இருந்தால், அந்த கஷ்டப்படுகிற, அந்த பாட அனுபவிக்கிற மனிதன் மேல் இரக்கம் உள்ளவராய் இருந்தால், பிதாவாகிய தேவனிடத்தை நோக்கி சொல்லுவாராம், இந்த மனிதனை மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன், அதனால் இவனுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்வாராம். மீட்கும் பொருள் என்றால் என்ன? மீட்கும் பொருள் என்பது
ஒரு நீதி இருந்தால்தான் அந்த இடத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்து அதனால் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து. அப்பொழுது நமது ஆண்டவராகிய இந்த இடத்தில் எதை சொல்லியிருக்கிறது என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மீட்கும் பொருளானார். அதனால் என் நிமித்தம் இந்த மனிதனை காப்பாற்றும் என்று அவர் சொல்லுவாராம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுவார். அப்படி பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுவதினால் மனுஷகுமாரனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் பூசப்படுவதினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் செய்வதினாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வார்த்தை தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மன்னிக்கப்பட்டால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்குமா? அவனுடைய நிலை வாலிபத்தை பார்க்கிலும் இளமையாய் இருக்குமாம். அவன் வயதில் வாலிபமாய் இருக்கும்போது அவனுடைய சரீரம் எப்படி இருந்ததோ அது போல இளமையாகி விடுவானாம். அவன் புது பலன் அடைந்திருப்பானாம். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, புது பலன் அடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று. அப்படிப்பட்ட புது பலனை கர்த்தர் தருவார் நமக்கு என்று எலிகு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனிதன் தன் வால வயதுடைய நாட்களுக்கு திரும்புவான். அவன் இள வயதில் இருந்தது போல அவன் வாழ்க்கை மாறும். இப்படிப்பட்ட கர்த்தரால் மன்னிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்ட அந்த மனிதன் புது வாழ்வு பெற்ற பின்பு அந்த மனிதன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அவன் பேரில் பிரியமாய் இருப்பாராம். கர்த்தர் அவன் பேரில் பிரியமாய் இருந்து அவனை ஆசீர்வதித்து அந்த மனிதனுடைய நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பாராம். அவன் செய்த நீதியின் பலனை அவனுக்கு கொடுப்பாராம். அந்த மனிதனிடத்தில் அந்த நீதி இருக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யலாம், தவறு செய்யலாம் என்று சரியாக சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்மளுடைய நீதியின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எப்பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீதியின் பாதையில் நடக்கிறோமோ அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பை பெற முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனம் திரும்பிய மனிதன் மற்ற மனிதரிடம் சொல்லுவானாம். அப்படி மனம் திரும்பி நல்வாழ்வு பெற்ற அந்த மனிதன் மற்ற மனிதர்களிடம் சொல்லுவானான், நான் செம்மையானதை புரட்டி பாவம் செய்தேன், அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போனது. நான் ஒரு காலத்தில் பாவம் செய்தேன், அதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். என் ஆத்துமா படுகொழிக்குள் இறங்காதபடிக்கு அவர் என்னை ரட்சிப்பார். அதாவது நான் நரகத்திற்கு போகாதபடிக்கு, பாதாளத்தில் இறங்கி விடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார். அந்த மனிதனை ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே பிரகாசிக்க பண்ணும்படி, அதாவது நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளின் மத்தியில் அவன் ஒளியாய் இருக்கும்படி, பிரகாசிக்கும்படிக்கு அவனை உயர்த்துவதற்கு, அதாவது ஒரு நல்லதொரு ஊழியனை கர்த்தர் ஏற்படுத்துவதற்கு, பலருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதற்காக அந்த மனிதனை மீட்டுக் கொள்வார், ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குவார் என்ற பொருளில் வருகிறது. இப்படி ஒருவனை உருவாக்குவதற்காக அவனிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை பல முறை நடப்பிக்கிறார் கர்த்தர் என்று சொல்லுகிறது. அதாவது இந்த வேத பகுதியின் பொருள் என்னவென்றால், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஊழியரை உருவாக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அந்த மனிதனை பல பாடுகள், பல உபத்திரவங்களுக்குள்ளாக நடத்தி அவனை நுறுக்கி ஒடுக்கி அவனை உருவாக்குகிறார். ஒரு கல்லை எடுத்து ஒரு சிற்பி சிலை செய்யும் பொழுது அந்த கல்லை அடித்து 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 செதுக்குவது போல கர்த்தரும் ஒரு உயர்ந்த ஊழியக்காரனை ஊழியக்காரியை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனை
அந்த மனுஷியை கர்த்தர் துன்பத்தினாலும் உபத்திரவத்தினாலும் ஒடுக்கி அவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். அவர்களை பரிசுத்தமாக்குகிறார். துணியை துவைப்பது போல அவனை துன்பப்படுத்தி அவனுக்கு பல உபத்திரவங்களை கொடுத்து பல முறை இதை செய்கிறார் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் பல ஊழியர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். இன்று வாழும் ஊழியர்கள் கூட பலர் உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஊழியர் உருவாகுவதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் சைலண்ட் இயர் என்று குறிப்பிட்ட காலம் இருக்குமாம். 10 வருடங்கள் 12 வருடங்கள் என்று சைலண்ட் இயர்ஸ் என்று இருக்குமாம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரே வீட்டில் ஒரு இடத்தில் அமைதியாய் வைக்கப்பட்டு அவர்கள் சூழ்நிலை அப்படி உருவாகும். அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி அவர்களை தனிமைப்படுத்தி கர்த்தர் அந்த மனிதனை புடமிட்டு உருவாக்கி பின்பு ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்திய பின்பு அவனை ஊழியத்திற்கு எடுத்துக்கொள்கிறார், பயன்படுத்துகிறார் என்று இன்றும் பெரிய ஊழியக்காரர்கள் பலர் சொல்லுகிறார்கள். அந்த காரியத்தை தான் இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது. சைலண்ட் இயர்ஸை தான் இந்த எலிகூ ஐயா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால் யோபே, நீர் என் வார்த்தையை கேளும், நீர் என் வார்த்தைகளை கேட்டு எனக்கு பதில் தாரும். உம்மை நீதிமானாய் தீர்க்க எனக்கு ஆசையுண்டு. நீர் நீதிமான் என்று சொல்லுவதையே, உம்மை சொல்லுவதையே நான் விரும்புகிறேன். நான் அதை சொல்ல எனக்கு ஆசை உண்டு. அதன் பின்பு நான் பேசிய பின்பு உம்முடைய நியாயங்கள் உமக்கு இருக்குமானால் அதை என்னிடத்தில் சொல்லுங்கள். நான் அதை கேட்டு உம்மை நீதிமான் என்று தீர்க்க விரும்புகிறேன் என்று எலிகூ சொல்லுகிறார். அப்படி உம்மிடத்தில் நியாயம் இல்லாதிருந்தால், உம்மிடத்தில் சொல்வதற்கு எந்த நியாயமும் இல்லாதிருந்தால் அமைதியாயிரும், ஞானத்தை நான் உபதேசிக்கிறேன் என்று எலிகூ சொல்லுகிறார். அதாவது இந்த வேத பகுதி முழுவதும் பார்க்கும்போது எலிகூ மிக தெளிவாக, நீதியாக, பயங்கரமான ஞானத்துடன் பேசுகிறார். முதலில் பெரியவர்கள் பேசி முடிக்க மட்டும் காத்திருந்தார். அவர்கள் மௌனமான பின்பு காத்திருந்து அதன் பின்பும் அவர்கள் பேசாதிருந்த பின்புதான் பேசினார். அதே போல கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து எலிகூ பேசுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அவர் சிலுவை மரணத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தது, மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவர் ஜீவனையும் அவர் பலியான காரியத்தையும் குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விண்ணப்பம் செய்கிறார் என்பதையும் இந்த வேத பகுதியில் சொல்லியிருக்கிறார். எலிகூ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பயங்கரமாய் பேசி இருக்கிறார். பயங்கரமாக கர்த்தருடைய வல்லமை இந்த வார்த்தைகளில் உள்ளது. தயவு செய்து இந்த வேத பகுதிகளை நாம் ஆராய்ந்து பல நியாயங்களையும் நீதிகளையும் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு போதிப்பது நம்மை காப்பாற்றுவதற்கே. அதை தெரிந்து கொள்வோம். வேத ஞானம் நம்மை நல்வழிப்படுத்தும், நித்திய ஜீவனை சேர்க்கும். வேத தியானம் தான் நம் இருதயத்தை கழுவும். வேத வசனங்கள் நம் இருதயத்தை கழுவி நம்மை சுத்திகரித்து நம் பாவங்கள் அற துர்குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும்படி செய்யும். மாம்சத்தின் கிரியைகளான கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 17 காரியங்களையும் நம் இருதயத்திலிருந்து எடுத்து போடும். வேத வசனங்களை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக தினந்தோறும் வாசிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், நம் துர்க்குணங்கள் நீங்கும், நம்முடைய பாவங்கள் போகும், பரிசுத்தம் உண்டாகும், ஆவியின் கனிகள் நமக்கு உண்டாகும். இதையெல்லாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். வேதம் முழுவதும் பொக்கிஷமானது. ஒவ்வொரு நாளும் அதை சேகரித்து கொள்ள வேண்டும். வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய ஆத்தும தாகம் தீரும், நம் ஆத்தும பசி நீங்கும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க பலன் நமக்கு உண்டாகும். வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நிற்க நமக்கு தேவையான விசுவாசத்தை கொடுக்கும், தெய்வ பயத்தை கொடுக்கும். வேத தியானமே நம்மை சுத்திகரிக்கும், எல்லாவித ஒழுக்கங்களை நமக்கு கற்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவர் வழிகளில் நடப்போம், அதை கற்றுக்கொண்டு வழிகளில் நடப்போம், அவரை நேசிப்போம், அவர் அன்பை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.